ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான பேரலல் வேர்ல்ட் ஃபார்மசி சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல இருந்து தான் ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மெயின் ஸ்டோரிக்கான அந்த மெயினான விஷயமே இந்த எபிசோட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேரலல் வேர்ல்ட் ஃபார்மசி சீசன் 1 எபிசோட் 4. கோயினுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சு 3 மாசம் ஆகுது. அது வரைக்கும் நானும் எங்க அப்பாவும் எங்களுக்கு இருந்த நாலேஜ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்னோட அந்த ஒயிட் டெத்க்கான மெடிசனை பப்ளிக் ஆக்க சொல்லி கேட்கறாங்கன்னு சொல்லவும், ஆனா என்னால மட்டும் தான் அதை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அது எனக்கு தெரியும், அதனால தான் நான் அதுக்கான ஃபார்முலாவை இப்போதைக்கு கொடுக்க முடியாதுன்னு சமாளிச்சிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லவும், கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரமே அதுக்கான ஃபார்முலாவை நான் கிரியேட் பண்ணுவேன், யாருனாலும் அதை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அது முடியுமான அவங்க அப்பா கேட்கவும், என்ன பொறுத்தளவு யூஸ்ஃபுல்லான நாலேஜ் எல்லாருக்குமே நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், பேனிக் தியா சாஸ் அதுதான்னா எனக்கும் ஓகே தான், உன்னோட மெத்தட சில பேர் ஹெரட்டிக்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு, நீ இப்படி பண்றது சில பேரை பாதிக்கிறதுனால உன்னை கூட அவங்க ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணலாம்னா கேள்விப்பட்ட வரைக்கும் ஒயிட் டெத்தை வேணும்னே தான் யாரோ கோயினுக்கு பரவ வச்சிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லவும், ஆனா நான் பார்த்த வரைக்கும் கோயினுக்கு 10% தான் அது பரவி இருந்ததுன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், 10% அவர் கேட்டுட்டு இதுவும் பேனிக் தியாஸோட இன்னொரு விஸ்டமான்னு கேட்கவோ, சரி கோயின் ட்ரீட்மெண்ட்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன் நம்ம ஹீரோ கிளம்புறான். பார்த்து போயிட்டு வான்னு அவங்க அப்பா அனுப்பி வச்சுட்டு, இவ்வளோ நாலேஜ் அவன் கத்துக்கிட எவ்வளோ புக்ஸை படிச்சிருப்பான், இதுக்காக ஒருத்தர் ரொம்பவும் டிவோட்டடா இருக்கணும் அப்படின்னு அவர் யோசிக்கும் போது, ப்ரோனு இந்த உலகத்தோட உண்மையான பக்கத்தை நீ இன்னும் பார்க்கல அப்படின்னு ஒரு பைத்தியக்காரன் சொன்னதை யோசிச்சு பார்க்கறான். தேவையில்லாம நான் யோசிக்க கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா நினைக்கிறான். ஃபார்மா கரெக்டான டயத்துக்கு வந்துட்டு அப்படின்னு இருக்கிறவன் சொல்லவும், குட் மார்னிங் லார்ட் நோவா நம்ம ஹீரோ சொல்றான். ஃபார்மா உன்கிட்ட ஒன்னு பேசணும், நான் ஒரு ரோமர் கேள்விப்பட்டேன், கோயினை காப்பாத்தினதுக்கு அவங்க உனக்கு ரிவார்ட் கொடுக்க போறாங்களா, என்ன ரிவார்ட் வேணும்னு கேட்கவும், ரிவார்டா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகவும், இதுக்கு எதுக்குடா ஆச்சரியப்படுத, காப்பாத்தினது கோயினை மட்டும் இல்ல அந்த நாட்டோட ஃபியூச்சரையே தான், கண்டிப்பா உனக்கு ரிவார்டு இருக்கும், பணமா டெரிட்டரியா எது வேணும்னு கேட்கவும், டெரிட்டரியா நம்ம ஹீரோ கேட்கறான். ஒரு நோபல் மன்னா இருந்துட்டு டெரிட்டரியா கூட கேட்கலன்னா எப்படி அப்படின்னு நம்ம கேட்கவும், எனக்கு எதிரியே இன்ட்ரெஸ்ட் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். கண்டிப்பா உனக்கு ஒரு ஃபியூச்சர் பிளான் இருக்கும், அதுல உனக்கு என்ன தேவைப்படும் சொல்ல யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு நோவா சொல்லவும், கிங்டம்ல ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு எல்லாரையும் நான் ட்ரீட் பண்ணணும், ஹை லெவல் லோ லெவல் ஸ்டேட்டஸ் பார்க்காம எல்லாரையும் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபார்மா உன்னோட மெடிசன் நல்லாவே ஒர்க் ஆகுது, என்னால டைரக்டாவே அதை ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு கோயின் சொல்லவும், எல்லா மருந்தும் எல்லாருக்குமே வேலை செஞ்சிடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, புரியுது, எல்லா மெடிசனும் எல்லா நேரமும் ஒர்க் ஆகாதுன்னு சொல்ல வர, அன்னைக்கு எல்லாரும் இருந்தப்போ அப்படி மோட்டிவேஷனலா பேசினி அந்த ஸ்பீச் எல்லாம் எங்க போச்சு, அன்னைக்கு நான் அவ்வளவுதான் இறந்து போயிருவோம், சாகிறதுக்கு ரெடியா தான் இருந்தேன், என் மனசுல ஹோப்பே இல்லாம இருந்துச்சு, ஆனா நீ வந்து பேசினதுக்கு அப்புறமா தான் என்னால திரும்பவும் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு ஹோப் கிரியேட் ஆச்சு. ஆனா என்ன, நான் படுத்த படுக்கையா ரொம்ப நாளா இருக்கேன், கிங்டம் ஆள்றதுக்கு நான் வர்த்தியான கோயின் இல்லைன்னு எல்லாரும் நினைப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி கோயின் சோகமாகவும், ஈவன் நீங்க வர்த்தியா இல்லாத அப்பமோ உங்க மேல அக்கறையா ஒரு பர்சன் இருந்தாங்களா நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா என்னோட பையன் இருந்தான் அப்படின்னு அவங்க சொல்லவும், நீங்க வர்த்தியா இல்லைன்னா கூட உங்க மேல சில பேர் பாசம் வைக்க தான் செய்வாங்க, அதே மாதிரி தான் நாட்டோட பீப்புளும், அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் உங்களை நீங்க ஒர்த்லெஸ் நினைக்க வேணாம் நம்ம ஹீரோ சொல்லவும், ஈவன் உன்னோட வார்த்தைகள் கூட என் ஹார்ட்டுக்கு மெடிசனா தான் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எல்லா ஹியூமன்ஸுமே டெத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க மேஜஸ்டி, நீங்க ஆல்ரெடி ஒரு தடவை டெத்தை நோக்கி போயிட்டு வந்துட்டீங்க, ஸோ உங்களோட செகண்ட் சான்ஸை ஒவ்வொரு நாளும் புதுசாக வாழ கற்றுக்கோங்க, ஏன்னா எனக்கு கிடைச்சிருக்கிற செகண்ட் லைஃபை ஒவ்வொரு நாள் நான் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ என்ன சொல்றேன்னு அவங்க கேட்குறாங்க. அப்படி ஒன்றும் இம்பார்ட்டன்ட் இல்லைன்ட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். கோயின் இப்போ நம்ம ஹீரோட அப்பாவை கூப்பிட்டு விட்டு உங்க பையனை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண கூப்பிட்டு விட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னு நமக்கு காமிக்கல. அப்பா என்ன மாதிரி ஒரு ஆள் இவ்வளோ பெரிய செரமனி அட்டன் பண்ணலாமா நம்ம ஹீரோ கேட்கவும், நீ ஒரு ஆர்ச் டியோக்கோட சன், அதுக்கு தகுந்தபடி நடந்துக்கோ, அட்டன் பண்ணலாம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. இப்போ அந்த பெரிய செரமனியுமே ஆரம்பிக்குது. கோயினுமே ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டாங்க. சாங் ஃப்ளூத் எம்பையர் குயின் எலிசபெத் செகண்ட் வந்துட்டாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணவும், ப்ரோனோ ராயல் ஃபார்மசூட்டிஸ்ட் என்னோட ஃபுல் ரெக்கவரியை பார்த்துக்கிட்டதுக்கு நான் உன்னை ரிவார்ட் பண்றேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அடுத்தது அப்ரண்டிஸ் ராயல் ஃபார்மசூட்டிஸ்ட் ஃபார்மா அப்படின்னு கோயின் கூப்பிடவும், என்னது நானா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். என்ன பிரச்சனை இங்க வா அப்படின்னு அவங்க கூப்பிடவும், நம்ம ஹீரோ ஷாக்கிங்ல இருக்கான். அப்ரண்டிஸ் ராயல் ஃபார்மசூட்டிஸ்ட் உன்னை நான் ப்ரமோட் பண்றேன், நீ இனிமே அப்ரண்டிஸ் கிடையாது, நீயும் இனிமே ஒரு ராயல் ஃபார்மசூட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லவும், பிளட்ஜ் சொல்லிட்டு பேட்ச் எடுத்துக்கோன்னு அவங்க அப்பா சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் அதை பண்றான். இது மட்டும் கிடையாது, உனக்கு இன்னொரு ரிவார்டும் இருக்கு, உனக்கு கேபிட்டல்ல ஒரு ஃபார்மசியை ஓபன் பண்ண பெர்மிஷன் தரேன், இந்த மக்களுக்கு சேவை பண்ண அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நோவா தான் இதுக்கு காரணம் அப்படிங்கறது நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி தலையசைக்கிறான். கங்க்ராச்சுலேஷன் சன்னு சொல்லவோ, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். இது அதுக்குள்ள பில்டிங் கிட்ட ஆரம்பிக்க போறீங்களா, ஆனா நான் இன்னும் மென்டலா ப்ரிப்பேர் ஆகலையே நம்ம ஹீரோ சொல்லவும், ஒரு பெர்ஃபெக்ட் லொகேஷன் ஆல்ரெடி உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சிட்டோம், ராயல் கேபிட்டல்ல இருக்கிறதுலேயே பெஸ்ட் ஒர்க்கர்ஸ் உங்களுக்காக செலக்ட் பண்ணி கோயின் கொடுத்துருக்காங்க, ப்ளூ பிரிண்ட் கொடுத்தா வேலையை ஆரம்பிச்சிருவோன்னு சொல்லவும், ப்ளூ பிரிண்ட் நான் தான் ரெடி பண்ணணுமா நம்ம ஹீரோ கேட்கறான். எலனும் அந்த இடத்துக்கு வரா. பெஸ்ட் பண்ணேன்னு சொல்லவும், நான் மற்ற ஃபார்மசிலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிடுதுன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆனா அதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. இவங்க பெஸ்ட்டுங்கிறதுனால தான் செலக்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க, இவங்க டைமை வேஸ்ட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சா இவங்க பேரோ கேட்டு போகும், இவங்களையோ கொன்றுவாங்க அப்படின்னு எலன் சொல்றா. மற்ற ஃபார்மசி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ உன் ஐடியாவை புதுசா கிரியேட் பண்ண அப்படின்னு எலன் சொல்றா. சரி நம்ம ஹீரோவா அவனோட கெட்ட போற ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ப்ளூ பிரிண்ட்டை வரைஞ்சு கொடுக்குறான். ஒவ்வொரு இன்ச்சையும் நீங்க டீட்டெயிலா வரைஞ்சு கொடுத்ததுனால எங்களால ஈஸியா வேலையை முடிக்க முடியுதுன்னு அவங்க நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேர் வைக்கணும், எம்பரஸ் ராயல் ஃபார்மசி
ஃபார்மசின்னு வைக்கலாமான்னு கேட்கவும் மிஸ்ஸஸ் ராயல் ஃபார்மசின்னு வைக்கலாம், ஆனா என் ஃபேமிலி நேமை நான் இதுல ப்ரமோட் பண்ண விரும்பல. ஒரு வழியா என் ட்ரீம் அச்சீவ் பண்ணி நான் ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிட்டேன், அதுவும் ஒரு பேரலல் வேர்ல்டுல ஃபார்மசின்னு சொல்லவும் பேரலல் வேர்ல்ட் ஃபார்மசி நல்லா இருக்கு, இதுதான் பேரண்ட் போர்டை ரெடி பண்ணியிருந்தாங்க, ஹாஸ்பிட்டலே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள எல்லாம் தப்பா போதேன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த பேர் சூப்பரா தான் இருக்குன்னு எலன் வந்து சொல்றா. நிறைய வித்தியாசமா இருக்கு, இதுவே ஒரு புது ஸ்டார்ட் தான் எலன் சொல்லவும் எல்லாம் நல்லபடியா போனா சரிதான் நம்ம ஹீரோ நினைக்கிறான். ரோமர்ஸ்ல சொன்ன மாதிரியே இந்த ஷாப் ரொம்பவே அட்ராக்டிவா தான் இருக்கு. இந்த கடை ஓனர் யாருன்னு ஒருத்த வந்து கேட்கவும் நான் தான் நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட பேரு ஃபாரான், சான்ப்ளோ ஃபார்மசிக்கு லீடர்னு ஒருத்த வந்து இன்ட்ரடியூஸ் ஆகும். நம்ம ஹீரோவோ ராயல் ஃபார்மசிஸ்ட்னு இன்ட்ரடியூஸ் ஆகிறான். உன மாதிரி நோபல்மேன் காமன் பீப்புள் இருக்கிற இடத்துல கடை வச்சிருக்க, சின்ன பையனா இருக்கிற நீ இந்த இடத்துல என்ன முட்டாய் வைக்க போறியா அப்படின்னு நம்ம கேட்கவும் எல்லாம் டென்ஷன் ஆகிறா. நிறைய வெரைட்டியான மெடிசன் விற்பேன் நம்ம ஹீரோ சொல்லவும் வெரைட்டியான மெடிசனா அப்படின்னு நம்ம சிரிக்கவும் ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்காம ஈவன் காமன் பீப்புளை கூட ட்ரீட் பண்ணுவேன் நம்ம ஹீரோ சொல்லவும் அப்ப கண்டிப்பா விலை அதிகமாக தானே வைப்பேன்னு கேட்கவும் நியாயமான விலை தான் வைப்பேன் நம்ம ஹீரோ சொல்றான். என்னது நியாயமான விலையா? நீ ஒரு நோபல்மேனோட பையங்கிறதுனால சும்மா பேரண்ட்ஸ் காசை எடுத்துட்டு வந்துட்டு இஷ்டத்துக்கு இதுல வாடுறதுக்கு இது ஒன்றும் கேம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லவும் போதும் நிறுத்திரியா, எங்க பிசினஸ் ஒழுங்கா நடக்க கூடாதுங்கிறது தான் அவன் மோட்டிவ்னு முதலே ஓப்பனா சொல்ல வேண்டியதானே, அதுக்கு தானே இங்க வந்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்க, அவனை ஏதாச்சும் ஃபார்மா கிட்ட பண்ண அப்படின்னு எல்லாம் சொல்லவும் நான் ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடிடுதான். இப்போ நம்ம ஹீரோவோ ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறான். தேவையான எக்யூப்மெண்ட் மெடிசன் எல்லாமே இருக்கு, ஹாஸ்பிட்டல் டாக்குமெண்டேஷன் மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு ஆள் வேணுமே நம்ம ஹீரோ யோசிக்கவும் நானும் இங்க வேலை பார்க்குறேன், எனக்கு ஏதாச்சும் வேலை கொடுங்கன்னு லாட்டே கேட்கவும் உனக்கு 9 வயசு தான் ஆகுதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். மாஸ்டர் ஃபார்மா உங்களுக்கு 10 வயசு தான் ஆகுது, நீங்க இந்த ஹாஸ்பிட்டலே ரன் பண்றீங்க, எனக்கு ஏதாச்சும் வேலை கொடுங்களேன் என்னவா கேட்கவும் சின்ன சின்ன வேலைக்கு அசிஸ்டன்ட் இருந்தா ஓகே தான், நான் உன வேலைக்கு எடுத்துக்கிட்டு தான் நம்ம ஹீரோ சொல்லவும் அவ்வளோ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு என்னோட தேங்கிங் டான்ஸை பாருங்க அப்படின்னு சொல்லி அவ ஆட ஆரம்பிக்கிறா. லாட்டாவை பார்த்தாலே பேஷன்ஸ் எல்லாம் ஹாப்பி ஆயிருவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றா. நல்லா படிச்ச இந்த விஷயங்கள் எல்லாம் பத்தி தெரிஞ்சு ட்ரேடிங் பிசினஸ் எல்லாம் மேனேஜ் பண்ற மாதிரி ஒரு ஆள் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். வீட்டுக்கு போனா எல்லாரும் சோகமா இருக்காங்க, என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ போய் கேட்கறான். ஓ மாஸ்டர் ஃபார்மா அவங்க ஃபேமிலியை நான் எப்போ மறக்க மாட்டேன்னு செட்ரிக்குங்கிறவன் சொல்லப்போ என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். செட்ரிக் வேலையை விட்டு போறாருன்னு அங்க இருக்கிறவங்க வருத்தப்படுறாங்க, எனக்கும் ஒர்க் பண்ணணும் தான் ஆசை, ஆனா என்னால நிக்க கூட முடியல, என் முட்டி சரியில்லை, அதான் மாஸ்டர் ப்ரோனோ என்ன ஸ்ட்ரெட்டா வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லவும் அப்ப முட்டி சரியா இருந்தா வேலை பார்ப்பீங்களான்னு கேட்கவோ கண்டிப்பான்னு செட்ரிக் சொல்றான். என் ஃபார்மசில வந்து வேலை பார்க்கீங்களா, உங்க முட்டிக்கும் நான் ட்ரீட்மெண்ட் பண்றேன்னு சொல்லவோ செட்ரிக் ஓகே சொல்றான். அப்பாட்ட போய் பெர்மிஷன் வாங்க நம்ம ஹீரோ போறான். செட்ரிக் ஆல்ரெடி நான் வேலையை விட்டு தூக்கிட்ட, சோ நீ என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும் நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆகிறான். சைமன் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்லவும் அவங்க ஒரு பெட்டியை கொண்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட சாவியை கொடுக்குறாங்க. ப்ரமோஷனுக்கு புது ஹாஸ்பிட்டலுக்கும் என்னோட ரிவார்டு அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. இவ்வளோ பணத்தை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். புது ஹாஸ்பிட்டலுக்கு கண்டிப்பா எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும், இல்ல எமர்ஜென்சிக்காக வச்சுக்கோ, செட்ரிக் இதை நல்லாவே மேனேஜ் பண்ணுவான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும் இதுக்கு தான் அப்ப செட்ரிக்கை வேலையை விட்டு தூக்குன மாதிரி செட்டப் பண்ணீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அப்படின்ட்டு அவங்க அப்பா அமைதியா இருக்காரு. நம்ம ஹீரோக்காக தான் அவங்க அப்பா இதை பண்ணிருக்காருன்னு புரிஞ்சுட்டு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்றாங்க, நம்ம ஹீரோவோ ஸ்பீச் கொடுக்குறான். காமன் பீப்புளுக்கு கூட ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கோம். இவன் ஒரு நோபல் எதுக்காக காமன் பீப்புள்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கான், அது போக ஒரு சின்ன பையன் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவான், பேரண்ட்ஸ் நோபல்ங்கிறதுனால இஷ்டத்துக்கு இவன் காசு செலவு பண்றான்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. நாங்க இன்னைக்கு இதை ஓபன் பண்றோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ நொபிலிட்டி அப்படிங்கிறதுனால காமன் பீப்புள் வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டல் போக யோசிக்கிறாங்க. அண்ட் ரெண்டாவது இந்த ஹாஸ்பிட்டல் பாக்குறதுக்கே ரொம்பவே ரிச்சா தெரியுது. அப்புறமா ஒரு சின்ன பையனா இருக்கிறவங்கலாம் டாக்டரா இருக்கான் அப்படிங்கும் போது ஒரிஜினல் டாக்டர்ஸா ஆல்ரெடி இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோ மேல பொறாமப்படுறாங்க. அண்ட் அவங்க பிசினஸ் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மேல ஆல்ரெடி கடுப்புல இருக்காங்க. இனிமே தான் கதையே இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.